நமஸ்தே, வணக்கம், வெல்கம் டு ஹிந்தி வித் வினோ. இந்த வீடியோல செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் அதை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஹிந்தியில் பிரதிபெயர் சொற்கள் ப்ரோனவுன் பார்க்கலாம். நான் சொல்றதுக்கு மே, நாங்க, ஹம், நீங்க, ஆப், நீ வரும்போது தும், தூ ரெண்டு இருக்கு. தும் பார்த்தோம்னா நம்ம ஏஜ்ல இருக்கவங்க கிட்டையும், தூ அப்படிங்கறது நம்மளை விட சின்ன வயசுல இருக்கவங்க கிட்டையும் பேசுற வார்த்தை. அவர், அவங்க, அவன், அவள் இதெல்லாம் வரும்போது ஓ யூஸ் பண்ணும். இப்ப நான் செந்தில் அப்படி சொல்லும் போது மே செந்தில் ஹூங் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஹூங் ஏன் வருது அப்படின்னா மே யூஸ் பண்ணும்போது எண்ட்ல ஹூங் யூஸ் பண்றோம். நான் செந்தில் அப்படிங்கும் போது மே செந்தில் அப்படி சொல்லக்கூடாது, மே செந்தில் ஹூங். இது எதுக்கு இங்கிலீஷ்ல ஐ ஆம் செந்தில் அப்படின்னு சொல்லும் போது அந்த ஆமுக்கு யூஸ் ஆகும். இந்த உதவி வினை சொற்கள் என்னென்னு பார்க்கலாமா? ஹூம் தமிழ்ல இருக்கு, இது இங்கிலீஷ்ல ஆம். ஹே இருக்கு, இங்கிலீஷ்ல ஹி ஷி இஸ். ஹேன் இருக்காங்க, இங்கிலீஷ்ல ஆர். இப்போ இதை வச்சு ஒரு சில சென்டென்சஸ் பார்க்கலாம். நான் ஒரு பையன், மே ஏக் லட்கா ஹூ. நான் ஒரு பொண்ணு, மே ஏக் லட்கி ஹூ. நான் ஒரு பொண்ணு, மே ஏக் அவுரத் ஹூ அப்படின்னு சொல்லுவோம். இது மேக்சிமம் பிரசன்ட் டென்ஸ்ல மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். இதே ப்ரொஃபஷன்ஸ் சொல்றதுக்கும் இந்த மே யூஸ் பண்ணுவோம். நான் ஒரு என்ஜினியர், மே ஏக் என்ஜினியர் ஹூம் அப்படின்னு சொல்லலாம். அந்த ப்ரொஃபஷன் இன்ஜினியரோட ஹிந்தி வார்த்தை அபியந்தா, மே ஏக் அபியந்தா ஹூம். நான் ஒரு டாக்டர், மே ஏக் டாக்டர் ஹூம் அப்படின்னு சொல்லலாம். மே ஏக் சிகிச்சக் ஹூம் அப்படின்னு சொல்லலாம். இப்ப மனநிலை, நம்மளோட மனநிலை எப்படி இருக்கு? நான் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னா குஷ் அப்படி சொல்லுவோம். நம்ம சோகமா இருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்கு துக்கி. இப்ப நான் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்கு மே குஷ் ஹூம். இப்ப நான் சோகமா இருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்கு மே துக்கி ஹூம். நம்மளோட மனநிலை பேசுறப்பையும் இந்த மே யூஸ் பண்ணி பேசலாம். பிளேஸ மென்ஷன் பண்ணோம். நான் இங்க இருக்கேன் அப்படின்னு மென்ஷன் பண்றதுக்கு தான் இந்த சே யூஸ் பண்ணுவோம். சென்னையில இருந்து சென்னை சே, அமெரிக்காவில் இருந்து அமெரிக்கா சே, மும்பையில இருந்து அப்படி சொல்லும்போது மும்பை சே. நான் சென்னையை சேர்ந்தவன், சேர்ந்தவள் சொல்லும் போது மே சென்னை சே ஹூம். நான் மும்பையை சேர்ந்தவன், மே மும்பை சே ஹூம். இப்ப என்னுடைய அப்படிங்கும் போது ஆணை குறிக்கும் போது மேரா, பெண் பால் சொல்லும் போது மேரி, ப்ளூரல்ல பன்மையிலையும் மரியாதையா சொல்லும் போது மேரே யூஸ் பண்ணுவோம். இப்ப என்னுடைய தம்பி மேரா பாய். இங்க தம்பி அப்படிங்கறது ஒரு ஆண் பால் குறிக்கிறதுனால மேரா பாய். இதே என்னுடைய தங்கச்சி மேரி பஹன், மேரி பஹன். என்னுடைய அப்பா, இங்க அப்பா அப்படிங்கிறது ரெஸ்பெக்ட் மரியாதை கொடுக்கறதுனால மேரே பிதாஜி. இதே மாதிரி நம்ம யூஸ் பண்ற திங்ஸுக்கும் ஜெண்டர் நேம் இருக்கு. இப்ப என்னுடைய பெயர் அப்படின்னு சொல்லும் போது இந்த பெயர் அப்படிங்கறது ஆண் பாலுங்கிறதுனால மேரா நாம் அப்படி சொல்லுவோம். இதே என்னுடைய வண்டி அப்படிங்கும் போது இந்த வண்டி பெண் பாலா இருக்கறதுனால மேரி காடி அப்படின்னு சொல்லுவோம். இப்ப என் பெயர் வினோதினி, மேரா நாம் வினோதினி ஹே. இங்க இந்த நாம் அப்படிங்கறது ஒரு ஆண் பாலா இருக்கிறதுனால நீங்க வினோதினி, செந்தில், ஜீவா, திவ்யா இந்த மாதிரி சொல்லும் போது மேரா நாம் அப்படின்னு தான் சொல்லணும். என் வீடு மும்பையில் இருக்கு, மேரா கர் மும்பை மே ஹே. அடுத்தது உடைய அப்படிங்கறது பார்க்கலாம். உடைய அப்படின்னா ஆஃப், ஹா ஹி கே. கா ஆண் பால் வரும்போது யூஸ் பண்ணுவோம், கி பெண் பால், கே பன்மையிலையும் மரியாதையை குறிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணுவோம். ராமுடைய தம்பி, ராம் கா பாய். இப்ப ராமுடைய தங்கச்சி, ராம் கி பஹன். ராமுடைய பசங்க, ராம் கே பச்சே. இதுல ஒரு ஸ்பெஷல் கேஸ் இருக்கு. என்ன அப்படின்னா இந்த சென்டென்ஸ்ல கா கி கே இதெல்லாம் வரும்போது ஆண் பால்ல மேரா யூஸ் பண்ண மாட்டோம், மேரே தான் யூஸ் பண்ணுவோம். என் தம்பியின் பெயர் மேரே பாய்கா நாம். இங்க தம்பி இன் வந்திருக்கனால இங்க பாய்கா அப்படி யூஸ் பண்ணிருக்கோம். இங்க நாம் வந்தாலும் ஆண் பால் குறிக்கும் போது அது மேரா போடக்கூடாது, மேரே தான் யூஸ் பண்ணும். என் தம்பியின் பெயர் மேரே பாய்கா நாம் அப்படிதான் சொல்லணும். என் தம்பியின் பசங்க அப்படின்னு சொல்லும் போது மேரே பாய்கே பச்சே
இந்த காக்கி வச்சு ஃபேமிலி மெம்பர்ஸை இன்ட்ரோ கொடுக்கலாம். எப்படின்னு பார்க்கலாம். என் தம்பியின் பெயர் ஜீவானந்தம். மேரே பாய் கா நாம் ஜீவானந்தம் ஹே. என் அக்காவின் பெயர் சரண்யா. மேரி பஹன் கா நாம் சரண்யா ஹே. இப்ப இந்த ஓவராலா இருக்க சென்டென்சஸ் எல்லாம் வச்சு ஒரு செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் ரெடி பண்ணலாம். வணக்கம், என் பெயர் வினோதினி. நமஸ்தே, மேரா நாம் வினோதினி ஹே. நான் ஈரோட்டை சேர்ந்தவள். மே ஈரோடு சே ஹூம். நீங்க படிச்ச காலேஜ் நேம் கூட போ. நான் கல்லூரியில் BE பட்டதாரி. மே காலேஜ் சே BE கிராஜுவேட் ஹூம். என் தந்தையின் பெயர் கோபால். மேரே பிதாஜ் கா நாம் கோபால் ஹே. என் கணவனின் பெயர் செந்தில். மேரே பதி கா நாம் செந்தில் ஹே. எனக்கு ஒரு குழந்தை உள்ளது. மேரே एक बच्ची है. நானும் என் குடும்பமும் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். மே और मेरे परिवार बहुत खुशहाल है. அவ்வளவுதான். இன்னும் இந்த மாதிரி எளிமையா ஹிந்தி கத்துக்கிறதுக்கு ஹிந்தி வித் வினோ சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹிந்தி கத்துட்டு இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.